இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு நற்செய்தி அறிவிப்பதற்காக 2 படகுகளில் ஏறி நின்று நற்செய்தி அறிவிக்கிறார். ஏன்னா நிறைய கூட்டம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதில் ஒன்று சீமோனுடையது. அப்போ நற்செய்திலாம் அறிவித்து முடித்த பிறகு பேதுருவை பார்த்து இயேசு சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போடுங்க. உடனே பேதுரு சொல்கிறார், நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, அதனால் என்ன கிடைக்கும் ஆண்டவரே, ஆனாலும் உங்கள் வார்த்தையை நம்பி நான் அன்னைக்கு மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படகு கொண்டு போகிறாரு. அங்கே நிறைய மீன்பாடு கிடைக்கிறது. அதன் பிறகு என்ன நடக்குது, அதுதான் இன்றைக்கு நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுகிறது. இதில் நான் 3 பாடங்களை பார்க்கிறேன் பேதுருவுடைய வாழ்க்கையிலிருந்து. முதல் பாடம், பேதுரு ஒரு மிகச்சிறந்த மீனவர், முதியவர். ஸோ அவருக்கு எல்லா டெக்னிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். நைட்டு ஃபுல்லாக அவங்க போராடி இருக்கிறாங்க, மீன் கிடைக்கல. எனவே சோர்ந்து போய் தான் வலைகள் அலசி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இயேசு இன்னைக்கு சொன்னார், அவருடைய வார்த்தையை போதனையை கேட்டிருக்கிறார். மேபி அப்பவும் கேட்டிருப்பார், அதுக்கு முன்னாடியும் கேட்டிருப்பார். ஸோ அதனுடைய அடிப்படையில் இயேசு சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையில் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத நம்பி நான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஸோ முதல் பாடம் நினைக்கிறேன், கம்ப்ளீட் சரண்டர். ஸோ இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை, அந்த சரண்டரை தான் அன்றைக்கி நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது முதல் பாடமாக நான் பார்க்குறேன். 2வது பாடமாக இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிங்க. ஸோ இயேசு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா, எப்போ நீ இந்த இடத்துல வலையில் வீசு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பேதுரும் வீசியிருப்பார், கரையிலேயும் மீன் கிடச்சிருக்கும். ஆனால் இயேசு இம்ப்ராக்டிக்கல் கிடையாது, அவர் ரொம்ப ப்ராக்டிக்கல். நான் உன் கூட இருப்பேன், உனக்கு அதிசயம் செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானது தருவேன், பட் ஆனால் யூ ஹேவ் டு ட்ரை, நீ முயற்சி எடுக்கணுங்கிறார். அதனால தான் சொல்கிறார், நீ ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு படக. உடனே 2வது விஷயமா நான் என்ன நினைக்கிறேன், என்ன பாடமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா வெறுமனே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரேயர், கம்ப்ளீட் சரண்டர் கடவுள்கிட்ட, அது மட்டும் போதாது அன்பு மக்களே. முயற்சி, எதையும் நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதற்கான முயற்சியும் தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்வதாக நான் பார்க்குறேன். எனவே வெறுமனே ஜெபத்தை மட்டும் போட்டுட்டு ஜெபிச்சுட்டு அப்படி விட்டுறாதீங்க லைஃப்பில். செகண்ட் ஸ்டெப்புக்கு வாங்க, எதுக்காக ஜெபிச்சிங்களோ அதற்கான முயற்சி. 3வது ரொம்ப அழகான ஒரு விஷயம், இந்த அற்புதம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ மீன் கிடைக்கிது, நிறைய படகுகள் திரும்ப கூப்பிடுறாங்க, ஏன்னா அவ்வளவு மீன். இது முடிஞ்சதுக்கப்புறம் பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரே நான் பாவி, நீங்கள் என்னை விட்டு போயிருங்க. அவர் நன்றின்னு தானே சொல்லியிருக்கணும். பேதுரு என்ன சொல்லியிருக்கணும், இயேசுவே எனக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதை விட ஒரு மேலான நிலைக்கு, மேலான ஒரு மனநிலைக்கு பேதுரு போகிறார். தன்னுடைய நிலையை அவர் உணர்கிறார். இயேசுவுக்கு முன்னாடி தன்னுடைய நிலையை உணர்கிறார். என்ன உணர்வு, நான் பாவி, நான் தப்பு செஞ்சுருக்கிறேன், நான் ஒருத்தி இல்லை, நான் ஆண்டவர் இயேசுவை முன்னாடி நிற்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, நான் அவரோட இருப்பதற்கு தகுதி இல்லை, அவர் என்னோடு இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா இந்த அன்ஒர்த்தினஸ் என்ன, நான் பாவி, நான் சரியில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை நீ பேதுரு பெற்றுட்டு அதை அறிக்கையிடுறாரு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் இயேசு செஞ்சுருக்கிறாங்க, நம்ம இயேசுவோட எவ்வளவோ பயணிக்கிறோம், இயேசு நமக்குள்ளே நற்கருணை வழியாக வர்றாங்க. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட், இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்குதா? நான் அன்ஒர்த்தி, நான் தகுதியற்றவன். பூசியில் மட்டும் சொல்கிறேன்னா, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குண முடியாது, உணர்ந்து சொல்கிறோமா தெரியல. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த ஃபீலிங் இருக்குதா உங்களுக்கு? நாம் தகுதியற்றவர்கள், கடவுள் இயேசு நம்மளோட இருப்பதற்கு, நம்மளோட உடன் பயணிப்பதற்கு, அவர் நமக்கு இவ்வளோ நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆனால் என்னுடைய தகுதியை நான் உணர்ந்து பார்த்துருக்கிறேன்னா? இன்றைக்கி 3வதாக பேதுரு நம்மளுக்கு தள்ளக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பாடம், நம்முடைய தகுதியற்ற நிலையை இன்றைக்கு உணர்ந்து பார்த்து அவருக்குரிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். எனவே இந்த 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும். எப்படி பேதுருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்துச்சோ அதுபோல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்கள். 1, இயேசுவை முழுமையாக நம்புவது, கம்ப்ளீட் சரண்டர். 2வது விஷயம், அதற்கான முயற்சி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் என்ன தேவையோ அதற்கான முயற்சி. 3வது, நம்மை உணர்வது, நம்முடைய அன்வொர்த்தினஸை, நம்முடைய நிலைமையை உணர்ந்து பார்த்து இயேசுக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கிற பொழுது
கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்று பேதுரு வழியாக இன்றைக்கு இயேசு நமக்கு அறைகூவல் விடுக்கிறார் என்று நான் உணர்கிறேன். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.